அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த புது வெதர் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இத தான் பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி எங்க இருக்காங்க அப்படின்னா, பூனேல இருக்காங்க. சரியா? இந்த நிறுவனம் தான் வந்து இந்த அமைப்பு தான் வந்து இந்த பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே டெவலப் பண்ணது 2002ல இருந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து டெஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணி இப்போ வந்து ப்ரிசைஸா ஒர்க் ஆகுற மாதிரி இந்த ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட நடைமுறையில இருந்த ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஓகேங்களா? எர்த்த வந்து 12/12 அப்படிங்கிற ஸ்கொயரா பிரிச்சு, அதன் மூலியமா நமக்கு அ வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பாரத் ஃபோர்காஸ்ட் மாடல் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளோட எர்த்த 6/6 கிலோமீட்டர்ஸா வந்து ஸ்கொயரா பிரிச்சுரும். ஓகேங்களா? இந்த மாரி 6/6 ஸ்கொயர்ஸா பிரிச்சு, அத பேஸ் பண்ணி நமக்கு வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறத பண்ண போகுது. சரிங்களா? ஸோ, அதனால இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்மனால வெதர ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஷார்ட் டெர்ம் அண்ட் மீடியம் டெர்ம் ஓகேங்களா? இந்த மாதிரியான வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் ரொம்ப அப்கிரேடடா இருக்கும். ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ, அதுதான் நம்ப முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆ ராஜ்யசபா எலக்ஷன பத்தி குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எலக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஏன்னா ராஜ்யசபா எலக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்லிமென்ட் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா 2 இருக்கு. இந்த லோக்சபால பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. டைரக்ட்லி எலக்டட் பை பீப்பிள். ஓகேவா? டைரக்ட்லி எலக்டட் பை பீப்பிள். ராஜ்யசபா அப்படின்னா, இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ராஜ்யசபால இன்டைரக்ட் எலக்ஷன். அது என்ன இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப எம்.எல்.ஏக்கள எடுத்திருப்போம். ஓகேங்களா? பீப்பிள் வந்து எம்.எல்.ஏக்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த எம்.எல்.ஏக்கள்லாம் சேர்ந்து யார தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ராஜ்யசபா எம்பிய இன்டைரக்ட் எலக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நடைமுறை அப்படிங்கிறது பிரசிடென்ட்க்கு, வைஸ் பிரசிடென்ட்க்கு, ராஜ்யசபா ஆ உறுப்பினர்களுக்கு, இந்த மாதிரியான ஆட்களுக்குலாம் நம்ப இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். அதே மாரி எம்.எல்.சி ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தாலும் அதுக்கும் இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஏன் இப்ப ராஜ்யசபா எலக்ஷன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா, 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல 2 வருஷத்துக்கு ஒரு தடவ 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ரிட்டயர் ஆவாங்க. அவங்களோட பதவி காலம் வந்து முடியும். ஓகேங்களா? அப்படி 1/3 ஓகேங்களா? 1/3 ரிட்டயர் எவ்ரி 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அப்படி பார்க்கிறப்ப ஒவ்வொரு 2 வருஷமும் தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர்கள்ல ஒரு 6 பேர் வந்து அவங்களோட பதவி காலம் முடியும். சரிங்களா? தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ராஜ்யசபா உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவ 6 பேரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது முடியும். அந்த வகையில இந்த வருஷத்துல இந்த ஜூன் மாசத்தோட ஒரு 6 பேருக்கு பதவிக்காலம் வந்து முடியுது. புதுசா ஒரு 6 பேர் தேர்ந்தெடுத்து நம்ப அனுப்பணும். ஓகேங்களா? அதனால தான் நமக்கு தமிழ்நாட்டுல ராஜ்யசபா எலக்ஷன் அப்படிங்கிறத பத்தி குடுத்திருக்காங்க. இப்போ இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஒரு ஒரு எம்பி ஆகணும், ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்டின்னா, அதுக்கு எவ்ளோ எம்.எல்.ஏக்களோட சப்போர்ட் வேணும் அப்டிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? சோ அது எப்படி நம்ம டிரைவ் பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்.எல்.ஏஸ் எவ்வளோ தமிழ்நாட்டுல 234 அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ 234 அப்டிங்கிறத நமக்கு டிவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 6 ஆல டிவைட் பண்ணுவாங்க. அதோட பிளஸ் 1 போட்டாங்க அப்டின்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவ பிளஸ் 1 அப்டின்னு போட்டாங்கன்னா, 34 அப்டிங்கிற ரவுண்டான ஒரு நம்பர் வரும். சரிங்களா? சோ இந்த பேசிஸ்ல தான் இது பண்ணுவாங்க. சோ நம்ம சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, தமிழ்நாட்டுல ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்டின்னா, அவருக்கு 34 எம்.எல்.ஏக்களோட சப்போர்ட் தேவைப்படும் அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்டின்னா, 34 எம்.எல்.ஏக்களோட சப்போர்ட் தேவைப்படும் அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ இதுதான் கண்டிஷன். சோ இத பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு குடுத்திருப்பாங்க. சோ அது அரசியல் சார்ந்து நம்ம போக தேவையில்ல. இன்னும் கான்ஸ்டிடியூஷன் வைஸ் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ராஜ்யசபா எலக்ஷன் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம்.
இந்த இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படின்னு பார்க்கிறப்ப, என்ன ஆர்டிக்கிள்ல நடக்கும் அப்படின்னா, என்ன ஆர்டிக்கிளுக்கு கீழ அத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 80க்கு கீழ தான் நமக்கு இது நடக்குது. ஓகேங்களா? ஆர்டிக்கிள் 80. அது மட்டும் இல்லாம, நமக்கு இன்னொரு விஷயம் என்ன இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அ பிரசிடென்ட் எலக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன்லாம் வந்து இன்டைரக்ட்டா நடக்குதுன்னு அப்படி பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் பாலட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு அந்த எம்.எல்.ஏக்களோ, எம்.பி.க்களோ வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா, ராஜ்யசபா எலக்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பாலட். ஓகேங்களா? ஓப்பன் பாலட் அப்படின்னு பார்க்கிறப்ப, நமக்கு ஒவ்வொரு எம்.எல்.ஏக்களும் சொல்லணும். நான் வந்து இவங்களுக்கு தான் வாக்களிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டு அந்த ஸ்லிப்ப வந்து கொறடாக்கிட்ட காட்டுவாங்க. சரியா? ஸோ ராஜ்யசபா எலக்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பாலட். இது மத்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் குளோஸ்டு ஐ மீன் சீக்ரெட் பாலட். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ப இந்த ராஜ்யசபா எலக்ஷனோட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இன்னைக்கு நமக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.